மிஸ்டர் அமர், நீங்க தினமும் இங்க வரதுனால ஒன்னும் மாற போறதில்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். எந்த ஆம்புலன்ஸ்ல சித்தார்த்துடைய மனைவியும் அண்ணியும் அவருடைய பாடி எடுத்துட்டு போனாங்களோ அந்த வண்டியில பிரேக் பிடிக்காதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆம்புலன்ஸ் பள்ளத்துல உருண்டதால தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் என்ன நினைக்கிறேன். லெட் மீ கம்ப்ளீட் மிஸ்டர் அமர். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நீங்களும் அங்க இருந்தீங்க. உங்க எதிரில தான் நாங்களும் தேடி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு சித்தார்த்துடைய டெட் பாடியும் கிடைக்கல, டிரைவருடைய டெட் பாடியும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு, எந்த பள்ளத்துல ஆம்புலன்ஸ் விழுந்துச்சோ அதை சுத்தி எந்த மிருகத்துடைய கால் அடையாளமும் இல்ல. இருந்தாலும் அவங்க 2 பேருடைய பாடியையும் எந்த மிருகமாவது காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்குமோன்னு தோணுது. ஆனா இன்ஸ்பெக்டர், இப்படி கூட இருக்கலாம்ல? அதாவது நீங்க சொல்ற மாதிரி இல்லாம. அஃப்கோர்ஸ் நாட். ஆனா மிஸ்டர் அமர், ஆம்புலன்ஸ் கடந்த இடத்துல சுத்தி நல்லா தேடி பார்த்துட்டோம். அதுவும் இல்லாம சித்தார்த்துடைய பாடியை தேட சொல்லி எங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்துச்சு. ஐ நோ. கமிஷனர் சார் கூட ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆனா எங்களுக்கு டெட் பாடியும் கிடைக்கல, தடயமும் கிடைக்கல. இப்ப இப்படி யோசிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழியும் தெரியல. ஆனா இன்ஸ்பெக்டர், எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட கணிப்பு கூட தப்பா இருக்கலாம் இல்லையா? உண்மையா நடந்தது வேற ஏதாவது? வேற என்ன இருக்க முடியும் மிஸ்டர் அமர்? நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியே ஆம்புலன்ஸ் கீழே விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்புறம் எந்த ராஜநாகத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதை ஏற்கனவே தரம்புறால அதை கொன்னுட்டீங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அதான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கவும் முடியாது. ஐ அம் சாரி டு சே மிஸ்டர் அமர், பட் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு திஸ் கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கேஸை இப்படி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? என்னால நிரூபிக்க முடியும். சித்தார்த்துடைய பாடி காணாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், சித்தார்த்துடைய பாடியை யாரோ வேணும்னே கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க இதை இவ்வளவு நம்பிக்கையோட எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் இதை நிரூபிக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்ல. நல்லா தெரியும். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ப்ளீஸ் என் கூட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வர முடியுமா? ஷூர், வாங்க போலாம். தேங்க்யூ. ஹரிஷ், வண்டி எடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சீதா அவனோட பிறந்த நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன சாப்பிடணும், எந்த இடத்துக்கெல்லாம் போகணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு யோசிப்பான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சித்தார்த்தோட 5 வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அவனுக்காக கேக் வாங்க போறப்ப அந்த கேக்கில் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இருக்கணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சான் இல்லையா? அப்ப நிறைய கடை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் படம் போட்ட அந்த கேக்கு கிடைச்சது. அப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். என் பையன் யாருடைய மனசையும் வேதனைப்படுத்துறதில்லை. எப்பவும் யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்க விடல. ஆனா அந்த தாய் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சாங்க? நம்ம சித்தார்த்தையே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. தைரியமா இருமா. எப்படிங்க இருக்க முடியும்? அத்தை, இந்த மாலையை சித்தார்த் போட்டோக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சித்தார்த்தோட போட்டோக்கு மாலை போடக்கூடாதுன்னு. ஏன் நீங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரோகிணி. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாளாச்சு. அதனால இன்னைக்கு இந்த மாலைய. சித்தார்த்தோட பிறந்த நாள் தான்.
இதே நாள்ல அவர் இறந்துட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சித்தார்த் இறக்கல, அவர் இன்னும் நம்ம கூட தான் இருக்காரு. ரோகிணி சொல்றதும் சரிதான். நம்ம சித்தார்த்தோட போட்டோல இனிமே யாரும் மாலை போடக்கூடாது. போதுமாம்மா? ரோகிணி என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்லனா நான் அத்த ப்ளீஸ், வயசுலயும் அனுபவத்திலயும் நீங்க என்ன விட பெரியவங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. நான் இந்த மாதிரி எதனால சொன்னேன்னா, எனக்கு சித்தார்த்த பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவரோட போட்டோல இந்த மாதிரி மாலையை போடுறது கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது. சரி வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு சித்தார்த்தோட பர்த்டேல, அதனால அவருக்கு பிடிச்ச டிஃபன் உங்க எல்லாருக்காகவும் நான் சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க. போலாமா? மற்றும் ருசியான மசாலாக்களின் அட்டகாசமான சுவை. சஃபோலா மசாலா ஓட்ஸ், சுவையானதை சாப்பிடுங்க மன நிறைவோட. நான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னம்மா, என்ன விஷயம்? நான் என்ன விரும்புறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்தார்த்தோட பர்த்டேவை நம்ம எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணலாம். சரி, நம்ம ரோகிணி எது இஷ்டப்படுறாளோ அதுதான் நாம எல்லாரும் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சித்தார்த் போனதுக்கு அப்புறம் ரோகிணி எப்படி இருப்பாளோ, என்ன செய்ய போறாளோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நாங்க உன்ன இல்ல, நீதான் எங்களை எல்லாரையும் சமாளிச்சுட்ட. சித்தார்த் என்கிட்ட எப்பவுமே இந்த விஷயத்த தான் சொல்லுவாரு. எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த குடும்பத்தோட ஒன்னாதான் இருக்கணும்னு. அதனாலதான் நான் அவருக்கு கொடுத்த இந்த வாக்கு நிறைவேத்துறேன். நான் பிரேட்டு கூட்டிட்டு வரேன். சரி செய்மா. ரோஹிணி, நல்லா இருமா. அம்மா தாயி, என் ரோகிணியை காப்பாத்துங்க. இந்த துக்கமான நேரத்தை அவ ஏத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவத்தை கொடுங்க.